டிஎன்சி தமிழர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்றைக்கி ஃபினான்ஷியல் சீரீஸில் என்எஃப்ஓனா என்ன, இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக மணி மந்த்லி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, இந்த என்எஃப்ஓனா என்ன, இது யாருக்கெல்லாம் செட் ஆகும்? என்எஃப்ஓன்றது நியூ ஃபண்ட் ஆஃபர். இந்த நியூ ஃபண்டு அப்படின்னாலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வர நியூ தீம். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நியூவாக ஒரு தீமில் ஃபண்டை கலெக்ட் பண்ணி அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு அதுதான் என்எஃப்ஓ. இது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு தீம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் டைமில் இந்த தீம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பிஸ்னஸ் சைக்கிள், ஒரு தீம், ஏதோ ஒரு தீம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த தீம் நாங்கள் இந்த மாதிரி கலெக்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறோம், இதுக்கு செபியில் அப்ரூவல் வாங்குகிறாங்க. செபியில் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமில் பப்ளிக்கில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, வி ஆர் கம்மிங் வித் அன் என்எஃப்ஓ டியூ டு டியூரேஷன் டைமில். ஸோ இந்த டைமில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ செபியில் அப்ரூவல் வாங்கி பப்ளிக்கில் ஃபண்டை கலெக்ட் பண்ணி அதை நியூவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதுதான் நியூ ஃபண்டு ஆஃபர், என்எஃப்ஓ. ஓகே. ஸோ அது புது தீமாக இருக்கும். சேம் தீமில் திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது. ஒரு கம்பெனியில் ஒரு லார்ஜ் கேப்னு இருக்குன்னா திருப்பி அதே கம்பெனியில் சேம் லார்ஜ் கேப் எடுத்துகிட்டு வர முடியாது. புது தீமாக இருந்தால் தான் செபியில் அப்ரூவல் வாங்க முடியும். ஸோ அது புது தீம் அந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஒரு கம்பெனி அதே தீமை வரலாம், அது சிமிலராக இன்னொரு கம்பெனியும் அதே தீம் வரலாம், இல்லை டிஃப்ரெண்ட் தீம்ஸ் வரலாம். ஒரு கம்பெனியில் ஒரு தீம் தான் நியூவாக வர முடியும். இதுதான் நியூ ஃபண்ட் ஆஃபர், என்எஃப்ஓ. இது பியூராக மியூச்சுவல் ஃபண்டில் வர்றது. ஓகே, பொதுவாக என்எஃப்ஓவில் என்ன பேசிக் ப்ரைஸு, இதில் லிமிட் எப்படி இருக்கும், இதுக்கான அலாட்மெண்ட் எப்படி இருக்கும்? என்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் பேசிக் ப்ரைஸ்னால் 10 ருபீஸில் தான். எந்த என்எஃப்ஓ இருந்தாலும் 10 ருபீஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக ஈக்விட்டி ஓரியன்டில் 10 ருபீஸ் மாறாது. புதுசாக ஒரு ஃபண்டுனால 10 ருபீஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். நியூ ஃபண்ட் ஆஃபர் வரும்போது அதோட என்ஏவி 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லி தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் பேசிக் ப்ரைஸ் 10 ருபீஸை தாண்டாது. இது லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்டர் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நார்மலாக இந்த லிமிட்டில் கிடைக்குமா, இவ்வளோ பண்ணலாமா, அந்த டவுட்டே தேவையில்லை. ஒரு இன்வெஸ்டர் ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர், ஹெச்என்ஏ இன்வெஸ்டர், கார்ப்பரேட் இன்வெஸ்டர் எந்த லிமிட்டுக்கு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒருத்தர் 5,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறேன் 10 crores இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் ரெஜிஸ்டர்லேருந்து ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு என்எஃப்ஓவில் 20% ஒரு சிங்கிள் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 20% ஆஃப் தி 20% ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமௌண்ட்டை ஒரு இன்வெஸ்டர் ஹோல்டு பண்ணக்கூடாது. அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்த என்எஃப்ஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 500 crores, 200 crores, 1000 crores, 10,000 crores, 9,000 crores கலெக்ட் பண்ணியிருக்காங்க நியூ ஃபண்ட் ஆஃபரில். அப்போ யார் இதெல்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பா? அது ரீட்டைலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹை நெட்வொர்த் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கார்ப்பரேட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யாருக்கும் எந்த லிமிட்டும் கிடையாது. அலாட்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அலாட்மெண்ட். ஏன்னா இது ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க, இதை ஃபண்டை க்ரியேட் பண்ணுறாங்க, இதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபண்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபண்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறீங்க. அதனால் இதில் லிமிட்டே கிடையாது. இந்த ஃபண்டை எவ்வளோ வேணாலும் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணலாம். அலாட்மெண்ட் எல்லாருக்குமே 10 ருபீஸில் அலாட் ஆகும். நீங்கள் 10,000 அப்ளை பண்ணுறீங்க, 10 ருபீஸில் 1000 யூனிட்ஸ் அப்ளை பண்ணுறோம். 1 crore ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு 10 lakh யூனிட்ஸு அலாட் ஆகும். இந்த யூனிட்ஸ் என்ஏவி இதெல்லாம் நீங்கள் அதை பார்க்கணும் எவ்வளோ அலாட் ஆகுதுன்றது. ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் 10 ருபீஸ், அதான் என்ஏவின்னு சொல்லுவாங்க. அலாட்மெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கும், எவ்வளோ வேணாலும் லிமிட்லெஸ்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது 10 ருபீஸில் தான் வரப்போகுது. என்எஃப்ஓன்றது கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ இந்த என்எஃப்ஓ விண்டோ முடிஞ்சதுக்கப்புறம் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இந்த என்எஃப்ஓ விண்டோன்றது நியூ ஃபண்டு அதை கலெக்ட் பண்ணக்கூடிய டைம் மட்டும்தான். நீங்கள் ஒரு என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த என்எஃப்ஓ பேர் போட்டு. ஸோ இட் இஸ் என்எஃப்ஓ பீரியட்னு போட்டிருப்பாங்க. ஃப்ரம் 3rd to 25th ஆஃப் பர்டிகுலர் மந்த் அப்படின்னு போட்டு ஒரு விண்டோ வச்சுருப்பாங்க. அது 7 days, 3 days, 5 days, 7 days,
அது பர்டிகுலர் தீமை பொறுத்து, ஸோ அது ஈக்விட்டியா, டெட்டா, லிக்விடா அதை பொறுத்து ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அந்த விண்டோக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ நியூ ஃபண்டில் அவங்களுக்கு ஒரே ப்ரைஸில் எல்லாருக்கும் அலாட்மெண்ட் கிடைக்கும். அந்த என்எஃப்ஓ விண்டோக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ என்எஃப்ஓ விண்டோ முடிஞ்சிருச்சு, இப்போ நான் அப்ளை பண்ணலாமா, எனக்கு ஃபண்ட் அந்த டைமில் அவைலபிளாக இல்லை, இப்போ தான் இருக்குது அப்படின்னா, இந்த என்எஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் இந்த என்எஃப்ஓ விண்டோன்றது வந்து அந்த பர்டிகுலர் டைமில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரே வேல்யூவாக தான் அலாட் ஆகும். என்எஃப்ஓ விண்டோ எப்போ முடியும்னா 5 to 7 டேஸில் வந்து என்எஃப்ஓ திருப்பி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஓப்பன் ஹேண்டட் ஃபண்டு, க்ளோஸ்ட் ஹேண்டட் ஃபண்டுன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓப்பன் ஹேண்டட் ஃபண்டு இமீடியட்டாக ஓப்பன் ஆகுது, அதாவது 5 to 7 டேஸில் ஓப்பன் ஆகுது. க்ளோஸ்ட் ஹேண்டட் ஃபண்டுன்றது அந்த விண்டோவோடு முடிஞ்சிடும், அதை யாரும் திருப்பி அப்ளை பண்ண முடியாது. ஸோ லேட்டராக நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதை அப்ளை பண்ண முடியாது. ஓப்பன் ஹேண்டட் ஃபண்டு இப்போ நிறைய ஓப்பன் ஹேண்டட் ஃபண்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. இந்த ஓப்பன் ஹேண்டட் ஃபண்டு 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் 7 ஒர்க்கிங் டேஸில் திருப்பி ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் ஆகும்போது மறுபடியும் அதுக்கு வந்து ஒரு என்ஏவி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த என்ஏவி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதில் என்ஏவி அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த என்ஏவினா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது? மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்ஏவி தான், நெட் அசெட் வேல்யூ. இந்த நெட் அசெட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸு சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய கார்ப்பரேட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மல்டிப்புளாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஃபண்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா லெட்ஸே ஒரு 500 crores வச்சுக்கலாம். அந்த 500 crores-ஐயும் அந்த என்எஃப்ஓ விண்டோ முடிஞ்சதுலேருந்து ரீஓப்பன் ஆகிற டைமில் தி ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி அப்ஜெக்டிவில் அந்த ஃபண்டு வந்திருக்கோ அந்த பர்டிகுலர் அப்ஜெக்டிவில் உள்ள ஸ்டாக்ஸ் ஓரியன்டாவோ ஆர் ஹைப்ரிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன தீம்ஸ் இருக்கோ அது ஓரியன்டாக எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் 100% இன்வெஸ்ட் பண்ணலாம் பர்டிகுலர் டைமில், ஆர் தே ஹாவ் அ விண்டோ அப் டு 30 days வரைக்கும் டைம் இருக்குது. ஈக்விட்டி ஓரியன்டட்னா 30 days விண்டோஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன இந்த 3 to 5 டேஸில் அவங்க வந்து 60% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 60% இன்வெஸ்ட் பண்ணதில் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸோடு சேர்ந்து வந்திருக்கு. ரீஓப்பன் ஆகும்போது 10 rupeesன்றது 10 rupees 20 paise ஆர் 11 rupees ஆர் 9 rupees 80 paise, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் தான் வந்து ரீஓப்பன் ஆகுது. சில சிமிலர் ஃபண்டு அதே வேல்யூவில் இருந்துச்சுனாலும் 10 rupeesக்கே ஓப்பன் ஆகும். இது வந்து விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ள ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அதை தான் என்ஏவின்னு சொல்கிறோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின டோட்டல் இன்வெஸ்டருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்னு கால்குலேட் பண்ணிடுறாங்க. கரண்ட் வேல்யூ என்ன, ஓப்பன் ஆகும்போது கரண்ட் வேல்யூ என்ன இருக்குது, ஸோ அந்த கரண்ட் வேல்யூ டிவைடட் பை யூனிட்ஸ் போட்டு ஒரு யூனிட்ஸு இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றாங்க. அதான் என்ஏவி. 10 rupeesக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்க இல்லையா, 10 rupeesன்றது தான் என்ஏவி. இந்த என்ஏவி கால்குலேஷன்றது வந்து எவ்ரிடே மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொரு ப்ரைஸில் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த என்ஏவி ஒரு நாளைக்கு ஒரே என்ஏவி தான். நீங்கள் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது எவ்ரி மினிட் மாறிட்டே இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்ஏவின்றது டெய்லி லிமிட், டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு என்ஏவி தான். நெக்ஸ்ட் டே தான் இது மாறும். நீங்கள் 11 o'clock இன்வெஸ்ட் பண்ணாலும் 2 o'clock இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரே என்ஏவி தான். ஸோ வித்தின் த பீரியடுக்குள்ளே நீங்கள் அந்த டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அன்னைக்குள்ள என்ஏவி. பட் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே தான் தெரியும், இன்றைக்கி இல்லை என்ஏவி என்னன்றது இன்றைக்கே தெரியாது, நெக்ஸ்ட் டே தான் கால்குலேட் ஆகும். நெக்ஸ்ட் டே கால்குலேட் ஆகிற என்ஏவியில் உங்களுக்கு யூனிட்ஸ் அலாட் பண்ணிடுவாங்க. இந்த என்ஏவி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா வித்தின் பர்டிகுலர் டேஸில் ஓப்பனிங் என்ன என்ஏவி, அதுக்கு அன்றைக்கி வந்து டேஸில் வந்து என்னென்ன இன்கம் வந்திருக்கு, என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் ரிடம்ஷன் வெளில போகுது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஈவினிங்கை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் டே தான் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பர்டிகுலர் டேயோடு முடிஞ்சிடும். ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி என்ஏவியை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ நெட் அசெட் வேல்யூ இது டெய்லி மாறும், இதுதான் என்ஏவி. ஓகே, இப்போது போன வாரம் வந்து ஐபிஓ அப்படின்றத பார்த்தோம். இந்த ஐபிஓக்கும் என்எஃப்ஓக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நிறைய இன்வெஸ்டருக்கு பெரிய குழப்பம். என்எஃப்ஓன்னு ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஐபிஓன்னு என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ரெண்டுமே வேறு வேறு. என்எஃப்ஓன்றது வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு தீமை கண்டுபிடிச்சி அதை நியூவாக கொண்டுட்டு வர்றது தான் என்எஃப்ஓ. 10 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகும். ஐபிஓன்றது ஸ்டாக் மார்க்கெட்டில்
புதுசாக ஒரு கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்காக அவங்களோட ஸ்டாக்ஸை பப்ளிக்கு இஷ்யூ பண்ணது இல்லையா, அதான் இனிஷியல் பப்ளிக் இஷ்யூ. அது ஐபிஓ. நீங்கள் ஷேர் வாங்குறதுக்கு பேர் ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு பேர் என்எஃப்ஓ. ஸோ இதையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அலாட்மெண்ட் ஆகும், லிமிட் கிடையாது. ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஐபிஓ பர்டிகுலர் டைமில் அவங்க ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ பார்த்து அலாட்மெண்ட்டை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது கிடைக்காமல் இருக்கும், ப்ரைஸ் பேண்ட்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்காது. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து என்எஃப்ஓவில் எவ்வளோ வேணாலும் எனி லிமிட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐபிஓ ஸ்டாக் மார்க்கெட்டு, அது பர்டிகுலர் ப்ரைஸ் பேண்டில் அலாட்மெண்ட்டை பொறுத்து தான் அலாட் ஆகும். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்எஃப்ஓ, ஐபிஓனா ஸ்டாக் மார்க்கெட். இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, என்எஃப்ஓ பற்றி நிறையா ஷேர் பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக அலாட்மெண்ட், லிமிட், அப்புறம் என்எஃப்ஓக்கும் ஐபிஓக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி நிறையா பேசியிருந்தோம். ரொம்ப நன்றி. நன்றி. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான tnctamil.com இணைந்திருங்க. நான் சாய்நாத்.